Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Homopolar Motor தான் வந்து மேக் பண்ண போறோம். இது மேக் பண்ணி and எப்படி இது வர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கிங் அண்ட் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும். எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஹோமோபோலர் மோட்டாரில். ஸோ இது எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு கீழே தான் பார்த்திங்கன்னா வந்து இது ஒர்க் ஆகுது. அண்டு பேசிக்காக பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு வந்து பாருங்கள். இந்த பேட்ரியில் இருக்கிற கரண்ட் வந்து அந்த காப்பர் ஒயரில் பாஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ மேலேருந்து பாஸ் ஆகி அப்படியே கீழே வந்து ஸோ இப்படி ஒரு ஷேப் வந்து அந்த மேக்னெட்டில் வந்து படுது. ஸோ நான் வந்து படுற மாதிரி வைக்கல, லைட்டாக தான் வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் வந்து வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே பாஸ் ஆகி அந்த மேக்னெட்டுக்கு வந்து போகுது. அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒரு ஃபீல்டு வந்து உருவாகுது. ஸோ அப்படி இருக்கையில் இது வந்து ஒரு ரொட்டேஷனாக பார்த்திங்கன்னா வந்து இந்த காப்பர் ஒயர் வந்து சுற்றுது ஓகேங்களா. அந்த ஒரு கரண்ட் பாஸில் தான் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு. அண்ட் அந்த பேட்ரியில் பவர் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். இதே மாதிரி சர்க்கியூட்டை நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னா சின்ன டிசி மோட்டரில் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மோட்டர்லாம் இருக்கும்ல அதில் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கோட்டில் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு மேக்னெட் இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஒரு காயில் வந்து இருக்கும் காப்பரில் வந்து. ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி அதை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் தான் நம்ம வந்து பவர் கொடுப்போம். அந்த பவர் கொடுக்கல ஸோ அந்த காப்பர் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து சுற்றும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரியும் வந்து நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஹோமோபோலார் மோட்டர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் ப்ராஜெக்டாக நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறேன். அனதன் பை ஃப்ரம் கிரேட்டர் தமிழா. பாய்.